குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்டவர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நவம்பர் 25, 2025 செவ்வாய்க்கிழமை என்ன கண்டவர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டவர்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம பயிற்சி மையம் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்ஆர்பி எஸ்ஐக்கான சைக்காலஜி மேக்ஸ் டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கோம். இந்த 2020 டெஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45 டாப்பிக்கை கவர் பண்ணி 14 தேர்வுகள் நடக்கும். கிட்டத்தட்ட 1000 வினாக்கள் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? விருப்பமுள்ள மாணவர்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் அட்மிஷன் போடக்கூடிய முதல் 100 மாணவர்களுக்கு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியலும் கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா காம்போவாக கொடுத்துருவாங்க. இது முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன். நீங்கள் டெஸ்ட் பேஜ் ஆர்டர் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொரியரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கே சென்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? இதை பற்றி டீட்டெயில் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிஞ்ச நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் எடுத்து தெரிஞ்சு இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. நவம்பர் 26 சரிங்களா? நவம்பர் 26 அரசியலமைப்பு தினம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 10% வந்து பார்த்தீங்கன்னா கட்டண சலுகை வழங்கப்படுது. எனவே அது வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துலாம். உச்சநீதிமன்றத்தின் 53வது தலைமை நீதிபதியாக சூரியகாந்த் வந்து பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை பதவியேற்றிருக்காரு. தில்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வச்சிருக்காங்க. இதுதான் முக்கியமானது. ஓகேங்களா? குடியரசுத் தலைவர், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதிக்கு யார் பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பா அப்படின்னா குடியரசுத் தலைவர். இது ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மற்றும் மதுரையில் நடைபெறவுள்ள 14வது ஆடவர் ஹாக்கி இளையோர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியை வந்து பார்த்தீங்கன்னா அனைவரும் வந்து பார்க்க வேண்டும்னு சொல்லிட்டு துணை முதல்வர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறாரு. இதில் முக்கியமானது என்னென்னா சென்னை மதுரையில் நடக்குது உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி. 14வது ஆடவர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மற்றும் மதுரையில் நடக்குது. அது ரொம்ப முக்கியமானது. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மற்றும் ஹாக்கி இந்தியா ஆகிய இணைந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த போட்டி நடத்துகிறாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தெற்கு அந்தமான் கடல் நிலவும் புயல் சின்னம் செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா வலுப்பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த 48 மணி நேரத்தில் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா புயலாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா சென்யார் புயல். அந்த பேர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சென்யார். ஓகேங்களா? முக்கியமானது. அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது குரூப் 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா முதன்மை தேர்வு. அதுக்கான வந்து பார்த்தீங்கன்னா அறிவுறுத்தலை வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி சொல்லிட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் 18 சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. டிசம்பர் 1, 2, 3, 4 ஆகிய தேதிகள் நடக்குது. முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து தேர்வுமே வந்து பார்த்தீங்கன்னா முற்பகலில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நடைபெறுது. தேர்வு மையங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்காணிப்பாளர் எல்லாமே நியமிச்சிருக்காங்க. அதாவது வினாவிடை தொகுப்புகளில் கருமை நிற பேனாக்களை தவிர மற்ற நிற பேனாக்களை, அதாவது ஒயிட்னர், ஸ்கெட்சு, பென்சிலு, வண்ணப்பெண்கள், வண்ண மை பேனா, கிரையான்ஸு இது எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. அடுத்தது உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ள ராமர் கோயில் கட்டுமானம் நிறைவடைந்தது வந்து பார்த்திங்கன்னா அதை 161 அடி உயரமுள்ள பிரதான கோபுரத்தின் உச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்திங்கன்னா காவி கொடி ஏற்றிருக்கிறார். ஓகேங்களா? அடுத்தது ஆப்கானிஸ்தானில் தங்கச்சுரங்கம் உள்ளிட்ட புதிய துறைகளில் முதலீடு செய்ய இந்திய நிறுவனங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 ஆண்டுகளுக்கு வரி விலக்கு அளிக்க தயாராக இருப்பதாக வந்து பார்த்திங்கன்னா ஆப்கான் தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சரான சர் அல்ஜர் நூர்தியான் அஜிஷி வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்கிறார். ஓகேங்களா? அடுத்தது இது நம்ம நேற்றே பார்த்துட்டோம். ஐஎன்எஸ் மாஹே, அதாவது நீர்மூழ்கி கப்பல்களை தாக்கி அழிக்கும் ஐஎன்எஸ் மாஹே வகை போர்க்கப்பல் முதல் முறையாக இந்திய கடற்படையில் வந்து பார்த்திங்கன்னா இணைக்கப்பட்டிருக்கு. மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் நடைபெற்ற இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக இந்தியாவினுடைய இராணுவ தலைமை தளபதி உபேந்திர திவேதி வந்து பார்த்தீங்கன்னா கலந்துட்டுருக்காரு. கேரள மாநிலம் கொச்சியில் கப்பல் கட்டும் தளத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது உருவாக்கப்பட்டிருக்கு. உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அதாவது உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட போர்க்கப்பல்களை உருவாக்கும் தற்சார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் மொத்தம் 8 மாஹே வகை நீர்மூழ்கி கப்பல் எதிர்ப்பு போர்க்கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா இணைக்கப்பட்டுள்ளது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் கப்பலை இணைச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது கவாச் கருவி. இந்த கவாச் கருவி எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ரயிலுடைய வேகத்தை வந்து பார்த்திங்கன்னா கட்டுப்படுத்துறதுக்கும் ரயில் விபத்துகளை தவிர்க்கிறதுக்குமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கவாச் கருவி வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்துகிறாங்க. உள்நாட்டிலே உருவாக்கப்பட்ட இந்த தொழில்நுட்பம் 2016 பிப்ரவரியில் வந்து பார்த்திங்கன்னா பயணிகள் ரயிலில் சோதனைக்காக பொருத்தப்படுது. அதைத் தொடர்ந்து 2020 வந்து பார்த்திங்கன்னா தேசிய தானியங்கி ரயில் பாதுகாப்பு அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா கவாச் தொழில்நுட்பம் முழு பயன்பாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வரப்பட்டிருக்கு. ஓகேங்களா? 2016 டெஸ்ட் பண்ணுறாங்க. 2020 வந்து பார்த்திங்கன்னா அமல்படுது, எல்லா ட்ரெயின்லையும் கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து டேவிஸ் கோப்பை ஆடவர் அணிகள் டென்னிஸ் போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இறுதிச் சுற்றில் இத்தாலி வந்து பார்த்தீங்கன்னா 2-0 அப்படின்ற கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெயினை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. ஓகேங்களா? வங்கதேசத்தில் நடைபெற்ற மகளிர் உலகக்கோப்பை கபடி போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இறுதி ஆட்டத்தில் இந்தியா 35-28 அப்படின்ற புள்ளி கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சீனதை பேவை வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தோற்கடிச்சிருக்காங்க. இதன் மூலம் நடப்பு சாம்பியனாக களமிறங்கிய இந்தியா கோப்பை தக்க வைத்திருக்கு. ஓகேங்களா? சர்வதேச கபடி சம்மேளனத்தால் இந்த போட்டி வந்து பார்த்திங்கன்னா முதல் முறையாக 2012 தான் நடத்தியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது செவித்திறன் மாற்றுத்திறனாளிகளுக்கான டெஃப் ஒலிம்பிக் போட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்திய மல்யுத்தம் ஒரு தங்கம் ஒரு வெள்ளி எண்களில் 2 பதக்கங்கள் வென்றிருக்காங்க. ஜப்பானில் நடைபெறும் இந்த போட்டி ஆடவர் ஃப்ரீ டைல் 97 கிலோ பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் சுமித் தாஹியா வந்து பார்த்திங்கன்னா
6-0 என்ற கணக்கில் துருக்கியினுடைய சமீர் ஓமரை வந்து பார்த்தீங்கன்னா வீழ்த்தி தங்கப்பதக்கம் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, இந்த கேமை பொறுத்தளவு நம்ம கேம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் தங்கம் வாங்கினாங்களோ அவங்க எந்த விளையாட்டும் தொடர்புடன் மட்டும் தெரிஞ்சிட்டா போதும். ஓகேங்களா, அடுத்தது இந்தியாவின் முதல் முறையாக நடைபெற உள்ள ட்ராக் ஏசியா கப் அப்படின்ற 2026 சைக்கிள் போட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா லட்சணை வந்து பார்த்திங்கன்னா இன்று வெளியிடப்பட்டிருக்கு. ஓகேங்களா, 2026 ஜனவரி 29-31 வரை சென்னையில் அமைந்துள்ள தமிழ்நாடு உடற்கல்வி மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ட்ராக் ஏசியா கோப்பை சர்வதேச சைக்கிள் போட்டி வந்து பார்த்திங்கன்னா நடைபெற இருக்குது. அடுத்தது பழம்பெரும் ஹிந்தி நடிகர் தர்மேந்திரா வந்து பார்த்திங்கன்னா காலமாயிருக்காரு. 300க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருக்கிறார். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா 1990 இவர் தயாரித்த காயல் திரைப்படத்துக்கு தேசிய விருது வென்றிருக்கிறார். மற்றும் வாழ்நாள் சாதனையாளர் விருது உள்ளிட்ட 2 ஃபிலிம்ஃபேர் விருதுகளை வந்து பார்த்திங்கன்னா பெற்றிருக்கார். ஓகேங்களா, 2004 தேர்தலில் ராஜஸ்தானின் பிகானீர் தொகுதியிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா பாஜக சார்பில் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. 2012 இவருக்கு இந்திய அரசின் 3வது உயரிய விருதான பத்ம பூஷன் விருது வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்காங்க. குடியரசுத் தலைவரே வந்து பார்த்திங்கன்னா இழங்குதல் அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா, இம்பார்ட்டன்ட் பர்சன், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்தது ஆஸ்திரேலியாவை போலவே வந்து பார்த்திங்கன்னா 16 வயதுக்குட்பட்டவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதிக்க வந்து பார்த்திங்கன்னா மலேசியா அறிவித்திருக்குது. வரும் 2026 வந்து இது அமலுக்கு வரும் அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, உலகிலேயே முதல் முறையாக சிறுவர்களின் சமூக ஊடக பயன்பாட்டை ஆஸ்திரேலியா வந்து தடை விதிச்சிருக்காங்க. அதாவது 16 வயசு கீழே இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி 16 வயது கீழ் உள்ளவர்கள் கணக்குகள் வைத்திருப்பதை தடுக்க தவறினால் அந்த தளங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 கோடி அபராதம் விதிக்கப்படும் எச்சரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் டென்மார்க்கு, நார்வேயும் கூட வந்து பார்த்திங்கன்னா 15 வயதுக்குட்பட்டவருக்கு வந்து பார்த்திங்கன்னா தடை விதிக்க வந்து பார்த்திங்கன்னா பரிந்துரை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்டபஸ் அவ்வளோதான், தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கண்டபஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக் படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். சரிங்களா, அடுத்த நமது பயிற்சி மையம் சார்பில் தொடங்கப்பட்டுள்ள இந்த சைக்காலஜி மேக்ஸ் டெஸ்ட் பேரில் இன்னும் விருப்பம் படிக்க அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சு இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.